இந்த சிஎஸ்ஆர் படிக்கிறவங்க ஜேடி படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியான டாபிக் சொல்லுவாங்க. அந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஆர்கானோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, இந்த 2 டாபிக் படிச்சினாவே 12 கொஸ்டின் வரும். சிஎஸ்ஆர் மட்டும் 12 கொஸ்டின் வரும். ஒரு கொஸ்டின் 4 மார்க், எவ்வளோ மார்க்? 48 மார்க். 40 மார்க் எடுத்த விட ரிமைனிங் 40 மார்க் 80 தான் ஒரு கட்டாக போகுது. அவ்வளோதான் வரும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 80, 82, 83 அந்த அளவுக்கு கட்டாக இருக்கும். 2 ஏரியா ரொம்ப முக்கியமான, நமக்கு பார்க்கறதுக்கு சிலபஸில் கம்மியாக இருக்கிறதுனால ஆர்கானோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு பெரிய ஏரியா. சரிங்களா? அதே மாதிரி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக்ஸ், கண்டக்டன்ஸு, சரிங்களா? இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஏரியா. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நல்லா தரவாக முடிச்சோம்னா அதுக்கப்புறம் எங்கே வரலாம்? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எங்கே வேணாலும் கேட்பாங்க. சரிங்களா? நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. காம்பவுண்ட் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான காம்பவுண்ட் மாதிரி தெரியும். ஆனால் இன்ஆர்கானிக்கில் அப்படி இல்லை. இதெல்லாம் இதாக வரும், கேரளா வராது. ரொம்ப முக்கியமான ஏரியாவில் எனக்கு தெரிஞ்ச ஆர்கானோமெட்டாலிக். ஆனால் ஆர்கானோமெட்டாலிக் லார்ஜர் ஏரியா. நீங்கள் நடக்கும்போது பார்க்கணும், ஒவ்வொன்றா புரியறதுக்கு ஒவ்வொன்றும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியான டாபிக். புரியல அப்படின்னா தான் கஷ்டம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்டுக்கு என்ன டெஃபினேஷன்? மெட்டல் டைரக்ட்லி இன்டராக்ட் வித் தி ஆர்கானிக் காம்பவுண்ட். மெட்டல் இது தெரியுதா? metal directly connected to the organic. இது வந்து ஆர்கானோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரிக்கான டெஃபினேஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் நார்மலா புக்ல கொடுத்திருக்கக்கூடிய டெஃபினேஷன். சரிங்களா? இப்போ அடுத்தது இதுக்கான வேரியேஷன் மெத்தட் பார்ப்போம். இப்போ ஜெனரலா மெட்டல் நமக்கு தெரிஞ்ச மாதிரி லித்தியம் இருக்கா? அல்கைல் லித்தியம். அல்கைல் லித்தியம் அப்படிங்கிறது என்னது? RLi. கரெக்டா? இப்போ பாருங்க, RLi. R அப்படிங்கிறது அல்கைல் லித்தியம். மெத்தில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப மெத்தில் வித் அல்கைல் லித்தியமா? மெட்டல் directly connected to the organic compound. Metal directly connected to the அப்ப என்னது? ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட். இப்போ இது ஃபினைல் லித்தியம் இருக்கு. ஒரு ஃபினைல் குரூப். இதுல ஒரு லித்தியம் இருக்கு. மெட்டல் directly connected to the ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். இது என்னது? ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட். டிப்னார் ரியேஜென்ட் இருக்கு. மெத்தில் மெக்னீசியம் புரோமைட், இல்லனா ஜெனரலா மெத்தில் மெக்னீசியம் எக்ஸல் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ மெத்தில் அப்படிங்கிறது CH3 இங்க Mg. இந்த மெட்டலுக்கும் இந்த இருக்கக்கூடிய ஆர்கானிக் லிகாண்டுக்கு இருக்கக்கூடிய இந்த இன்டராக்ஷன் என்னது? ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட். கரெக்டா இல்லையா? அடுத்து வில்கின்சன் கேட்டலிஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் என்னது? வில்கின்சன் கேட்டலிஸ்ட். எது வில்கின்சன் கேட்டலிஸ்ட்? இதுவும் டிஆர்பில கேட்ட விஷயம் தான். கடைசியா உங்களுக்கு தெரியுதா? வில்கின்சன் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது ட்ரைஃபெனைல் பாஸ்பேட் ரோடியம் குளோரைட். ட்ரைஃபெனைல் பாஸ்பேட் இது ரோடியம். ட்ரைஃபெனைல் வந்து ஒரு குளோரைட். கரெக்ட்டா? இங்க ட்ரைஃபெனைல் PPH3 ஒரு ஃபெனைல் குரூப், PPH3 இன்னொரு ஃபெனைல் குரூப், ட்ரைஃபெனைல் இன்னொரு ட்ரைஃபெனைல் பாஸ்பேட் ரோடியம் குளோரைட். இட் இஸ் கால்ட் தி வில்கின்சன் கேட்டலிஸ்ட். இது மெட்டலா? இது என்னது? மெட்டல். இந்த மெட்டல் directly connected to the organic ligand, இல்ல organic entity. எங்க இருக்கு? மெட்டல் இருக்கு, இது குளோரின் கூட இன்டராக்ஷன் இருக்கு. மெட்டல் இருக்கு, பாஸ்பரஸ் கூட இன்டராக்ஷன் இருக்கு. மெட்டல் இங்கேயும் பாஸ்பரஸ் தான். ஆனா இது என்ன காம்பவுண்ட்? 100% it is a organometallic compound. ஆனா டெஃபினிஷன் என்னது? இதெல்லாம் ஓகே. மெட்டல் directly interact with the organic compound, it is called the organometallic. பட் வில்கின்சன்ல என்ன இல்ல? ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்டுக்கான டெஃபினிஷன் அதுல கிடையாது. இருக்கா? மெட்டல் இன்டராக்ட் வித் தி ஆர்கானிக் சிஸ்டம். ஆர்கானிக் சிஸ்டம் இருக்காங்க. மெட்டல் இருக்கு, அது கூட அட்டாச் ஆகக்கூடிய குளோரின் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு. என்ன இல்ல? ஆர்கானிக் காம்பவுண்ட்னா கார்பன் கிடையாது. ஆனா என்ன சொல்றோம்? அதுக்கான ரீசன் என்னது? இது ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் ஃபெயிலியர் அப்படிங்கறத சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப மெட்டல் இன்டராக்ட் வித் தி ஆர்கானிக் சிஸ்டம் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஆல்வேஸ் கரெக்ட். ஆல்வேஸ் என்ன இல்லது? கண்டிப்பா கரெக்ட் இல்ல. இப்போ இதுக்கான ரீசன் என்னது? ஏன் வில்கின்சன் கேட்டலிஸ்ட் வந்து ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட கன்சிடர் பண்றோம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. வில்கின்சன் கேட்டலிஸ்ட் ஆன்சர் வந்து கண்டிப்பா அது ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன் அது ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட் சொல்றோம்? ஆனா அது ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்டுக்கான டெஃபினிஷன் என்ன பண்றது இல்ல? ஸ்டோப் பண்றது. ஆனா ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்னு சொல்றோம். ஏன் முன்ன சொல்ல மாட்டா? ஒரு ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் அல்கீன். இது அல்கீனா? என்னது? அல்கீன். இந்த அல்கீன்ல பிளஸ் H2 போட்டுருப்பாங்க. இங்க வில்கின்சன் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணலாம். எதுக்காக வில்கின்சன் கேட்டலிஸ்ட்?
ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் அல்கீனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? வில்கின்சன் கேட்டலிஸ்ட். ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் அல்கீன் அப்படிங்கிறது ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு sp2 கார்பனா இருக்கக்கூடிய அல்கீன்ல ஒரு பாண்டை பிரேக் பண்ணி இங்க ஒரு ஹைட்ரஜன் என்ன பண்ண முடியும்? நம்மளால ஆட் பண்ண முடியும். இட் இஸ் கால்ட் தி ஹைட்ரோஜனேஷன். ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் அல்கீனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வில்கின்சன் கேட்டலிஸ்ட். சரிங்களா? இப்போ இதுல நமக்கு ஆட் பண்ணும்போது இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்றாங்க, இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்றாங்க. அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து கிடைக்குது. இதுவும் ஆர்கானிக், அதோட டெரிவேட்டிவ் தான். சரிங்களா? ஆனா வில்கின்சன் கேட்டலிஸ்ட் எப்படி வந்து ஆர்கானோ மெட்டாலிக்கா ஆட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்கானோ மெட்டாலிக் கெமிஸ்ட்ரிக்கான டெஃபினேஷன் அளவுக்கு சர்ஃபேஸ் ஏரியா வந்து எது ப்ரொவைட் பண்ணுது? அந்த வில்கின்சன் கேட்டலிஸ்ட் ப்ரொவைட் பண்ணுது. இன்னொரு क्वेश्चन டிஆர் இருக்கு. வில்கின்சன் கேட்டலிஸ்ட் இட் இஸ் கால்ட் தி ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட், heterogeneous catalyst, etc. இல்லனா both. ஆன்சர் அது வில்கின்சன் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்டா ஹெட்டரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட்? ஏ வில்கின்சன் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது சாலிடா, ஆமா இல்லையா? இப்போ அல்கீன் அப்படிங்கிறது கேஸஸ் ஃபேஸ்ல இருக்கு, கரெக்ட்டா? ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் அல்கீன் ஹைட்ரஜன் கேஸ்ல இருக்கு. வில்கின்சன் கேட்டலிஸ்ட் வந்து சாலிட். வில்கின்சன் கேட்டலிஸ்ட் வந்து சேம் ஃபேஸ்ல இருந்தா தான் அது ஹோமோஜீனியஸ். அந்த ரியாக்ஷன் ஹோமோஜீனியஸ் ரியாக்ஷன் சொல்றோம். ஆனா இது கேஸஸ் ஃபேஸ்ல இருக்கு, ஹைட்ரஜனும் கேஸஸ் ஃபேஸ்ல இருக்கு. வில்கின்சன் கேட்டலிஸ்ட் வந்து சாலிட் ஃபேஸ்ல இருக்கு. அப்ப இது எப்படி சொல்ல முடியும்? ஹோமோஜீனியஸ் ரியாக்ஷன் எப்படி சொல்ல முடியும்? வில்கின்சன் கேட்டலிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பர்టిక్యులர் சால்வெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும். நீங்க புக்ல எடுத்து பார்த்தீங்கன்னா கீழ C6H5 இல்லனா நான் போலார் சால்வெண்ட் ஏதாவது ஒரு சால்வெண்ட் கொடுத்திருப்பாங்க. கார்பன் டெட்ராக்ளோரைட், பென்சீன், ஈத்தர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நான் போலார் சால்வெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. நான் போலார் சால்வெண்ட் அப்படிங்கிறது என்னது? கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி இருக்கு ரெண்டு டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் சொல்றேன். என்னது? மெட்டலுக்கு லிகானுக்கு இருக்கக்கூடிய பாண்டி மோஸ்ட்லி அயானிக் பாண்ட். மோஸ்ட்லி என்னது? பட் ஆர்கானோ மெட்டாலிக்ல மெட்டலுக்கும் அந்த ஆர்கானிக் சிஸ்டத்துக்கு இருக்கக்கூடிய பாண்டி ஓவர்லெப் பாண்ட். என்ன பாண்ட்? ரெண்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா? முதல்ல ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட் என்ன கோஆர்டினேஷன் தெளிவா டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கான டிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானோ மெட்டாலிக்ல மெட்டலுக்கு லிகானுக்கு இருக்கக்கூடியது வந்து கோவலன்ட் பாண்ட். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில மெட்டலுக்கு லிகானுக்கு இருக்கக்கூடியது மோஸ்ட்லி அயானிக் பாண்ட். மோஸ்ட்லி என்னது? ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் புரியுதா? யாருக்கு புரியல? ஆர்கானோ மெட்டாலிக்னு சொன்னா மெட்டல் அண்ட் லிகாண்ட் அதுக்கான பாண்டிங் நேச்சர் கோவலன்ட் பாண்ட். அது எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லை. ஓகேவா? கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில மெட்டலுக்கு லிகானுக்கு இருக்கக்கூடிய மோஸ்ட்லி அயானிக் பாண்ட். இங்க இருக்கக்கூடிய சால்வெண்ட், அப்ப ஒரு சால்வெண்ட் வந்து கோவலன்ட் பாண்டா இருக்கு, அயானிக் பாண்டா இருக்குன்னா அயானிக் சால்வெண்ட்ஸ் மோஸ்ட்லி சால்யுபிள் இன் போலார் சால்வெண்ட்ஸ். ஆமா இல்லையா? இப்ப சோடியம் குளோரைட் சால்ட் இருக்கு, அயானிக் காம்பவுண்டா இல்லையா? எதுல ஈஸியா கரையும்? போலார் சால்வெண்ட்ல ஈஸியா கரையும். ஒரு வாட்டர் மாதிரி இருக்கக்கூடிய இல்லனா ஆல்கஹால் மாதிரி இருக்கக்கூடிய சால்வெண்ட் ஈஸியா கரையும். அதனால தான் என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில வரக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஈஸிலி சால்யுபிள் இன் போலார் சால்வெண்ட். ரெண்டாவது டிஃபரன்ஸ். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் மோஸ்ட்லி சால்யுபிள். பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஆர்கானோ மெட்டாலிக் வேற, கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி வேற. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி காம்பவுண்ட் இல்லனா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் மோஸ்ட்லி சால்யுபிள் இன் போலார் சால்வெண்ட். சரிங்களா? மோஸ்ட்லி சால்யுபிள் இன் போலார் சால்வெண்ட். ஆர்கானோ மெட்டாலிக் கெமிஸ்ட்ரி, ரெண்டாவது கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. இந்த ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்னது? இந்த ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ல மெட்டலுக்கு லிகானுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் என்னது? கோவலன்ட் பாண்ட். மோஸ்ட்லி மெட்டலுக்கு லிகானுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் அயானிக் பிராக்கெட்ல மோஸ்ட்லி எழுதிடும். சரிங்களா? சார் நமக்கு வெர்னர் சொல்றாரு, சாரி வேலன்ஸ் பாண்ட் தியரி வெர்னர் மூலமா பாலிங் சொல்றாரு, மெட்டலுக்கு லிகானுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் அயானிக் பாண்ட் சொல்றாரு. சரிங்களா? அதாவது கோவலன்ட் பாண்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய கிறிஸ்டல் ஃபீல்ட் தான் அயானிக். மோஸ்ட்லி மெட்டலுக்கு லிகானுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் என்னது? அயானிக் பாண்ட். எதுல? ஆர்கானோ மெட்டாலிக், அதாவது கோவலன்ட்ல. ஆர்கானோ மெட்டாலிக்ல கோவலன்ட் ஃபர்ஸ்ட். இது இந்த காம்பவுண்ட் வந்து அயானிக் காம்பவுண்டா இருக்கிறதால மோஸ்ட்லி சால்யுபிள் என்னது? போலார் சால்வெண்ட். மோஸ்ட்லி சால்யுபிள் இன் போலார் சால்வெண்ட். பிராக்கெட்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வாட்டர் எழுதி. அப்ப மெட்டலுக்கு லிகானுக்கு இருக்கக்கூடிய இந்த லிகாண்ட் அந்த காம்பவுண்ட் கோவலன்ட் பாண்டா இருக்கிறதால எதில் கரையும்? அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது? வில்கின்சன் கேட்டலிஸ்ட். எதுல தான் கரையும்? நான் போலார் சால்வெண்டான ஆர்கானிக் சால்வெண்ட்ல தான் கரையும். எதுல கரையும்? ஆர்கானிக் சால்வெண்ட். அந்த ஆர்கானிக் சால்வெண்ட் அப்படிங்கிறது நான் போலார் சால்வெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய பென்சீன், கார்பன் டெட்ராக்ளோரைட், ஈத்தர் இந்த மாதிரியான சால்வெண்ட் தான் கரையும். பாயிண்ட் புரியுதா? அதனால தான் இது ஏன் ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய வில்கின்சன் கேட்டலிஸ்ட் ஒரு ஆர்கானிக் சால்வெண்டான பென்சீன்ல கரைஞ்சு என்னவா மாறிடுது? இந்த பென்சீன்ல இங்க இருக்கக்கூடிய அல்கீன், இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், இங்க இருக்கக்கூடிய வில்கின்சன் கேட்டலிஸ்ட் எல்லாமே ஒரே ஃபேஸ்க்கு வந்துருது. என்ன ஃபேஸ்க்கு? லிக்விட் ஃபேஸ். எல்லாமே கரைஞ்சதுக்கு வந்துருது, ஒரே ஸ்டேட்டுக்கு வந்துருது. அப்ப ஒரே ஸ்டேட்டுக்கு வரனால என்ன சொல்றோம்? நம்ம
வில்கின்சன் கேட்டலிஸ்ட் வந்து ஹோமோஜீனியஸ் கேட்டலிஸ்ட் ஹோமோஜீனியஸ். அப்ப ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட் மோஸ்ட்லி சாலிபிள் இன் ஆர்கானிக் சாலிட், மோஸ்ட்லி சாலிபிள் இன் செகண்ட் பாயிண்ட் புரியுதா? அடுத்தது இப்போ இதுல இது ஏன் நம்ம வந்து ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட் ரியாக்ஷன் சொல்றோம்னா அதுக்கு ரீசன் இதுதான். ஏன் இது ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் ஆல்கைல் பிரேக் பண்ணி நமக்கு ரெண்டு ஹைட்ரஜன் ஆட் பண்ணுது. அங்க இருக்கக்கூடிய ஈத்தேன் அப்படிங்கிறது மெத்தில் எத்தில் சொல்றோம் இல்லையா, அதான் இது. இதெல்லாமே என்னது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் மோஸ்ட்லி என்னது மெட்டல் லிகண்ட் கூட இன்டராக்ஷன் இருந்து இட் இஸ் கால்ட் ஆர்கனோமெட்டாலிக். அதனால இது ஆட் பண்ணுது ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்டா வில்கின்சன் கேட்டலிஸ்ட். செகண்ட் பாயிண்ட் புரிஞ்சுதா? அப்ப டூரிங் தி கோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கொண்டு வரோம். டூரிங் தி கோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு காம்பவுண்ட் மெட்டலுக்கு லிகண்ட் இருக்கக்கூடிய அந்த லிகண்ட் இட் இஸ் நாட் தி ஆர்கனோ அதாவது ஆர்கானிக் லிகண்ட். பட் டூரிங் தி கோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறம் அது என்னவா ஆக்ட் பண்ணுது, ஆர்கானிக் லிகண்டா ஆக்ட் பண்ணுது. அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வில்கின்சன் கேட்டலிஸ்ட். வில்கின்சன் பாயிண்ட் புரியுதா? அப்ப அந்த ரியாக்ஷன்ல அது ஆர்கானிக் காம்பவுண்டா மாற்றமான சான்சஸ் இருந்தா அதுவும் ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட் தான். பாயிண்ட் புரிஞ்சுதா? அடுத்து தேர்ட் வந்து பாருங்க, சோடியம் சைனைட். சோடியம் அப்படிங்கிறது மெட்டல், சைனைட் C triple bond N ஒரு மெட்டல் directly connected to the or directly interact to the carbon. சரிங்களா? அப்ப என்னவா இருக்கணும், இது ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட் டெஃபினிஷனை ஷோ பண்றதுல ஆனா என்னவா இருக்கு ஆர்கனோமெட்டாலிக். இது ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்டான டெஃபினிஷனை டைரக்டாவே ஷோ பண்ணுது. ஆனா இது என்ன இல்ல 100% இட் இஸ் நாட் தி ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட். ரீசன் Na plus and Cl minus அப்படிங்கிறது பியூர்லி அயானிக் சிஸ்டம். கரெக்டா இல்ல? ஒரு ஆர்கனோமெட்டாலிக் வந்து எப்படி இருக்குன்னா கோவலன்ட் சிஸ்டமா இருக்கும். இந்த சிஸ்டம் என்னது பியூர்லி, இது கண்டிப்பா பியூர்லி அயானிக் சிஸ்டம். ஏன் அப்படின்னா Na plus ஆகும் Cl minus ஆகும் Cl minus ஆகும். இப்படி இருந்தா ஆனா ஆர்கனோமெட்டாலிக்கான டெஃபினிஷன் என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மெட்டல் இன்டராக்ட் வித் தி ஆர்கானிக் காம்பவுண்ட், மெட்டல் bonded to the ligand it is called the covalent bond. ரெண்டாவது கண்டிஷனை satisfy பண்ணனும். மூணாவது கண்டிஷன் என்னது, அந்த ligand ஆர்கானிக் லிகண்டா இருக்கணும் செக் பண்ணனும். அப்ப இந்த காம்பவுண்ட் என்னது, ஒரு மெட்டலுக்கு லிகண்டுக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் என்னது அயானிக் பாண்டிங், பியூர்லி அயானிக் பாண்டிங். அப்ப பியூர்லி அயானிக் பாண்டிங் இருக்கிறதால it is not a organometallic compound. அப்ப 100% sodium cyanide not a organometallic compound. Organometallic compound. Reason it is a purely ionic compound. காம்பவுண்ட் எப்படி இருக்கணும், கோவலன்ட் பாண்டா இருந்தா தான் அது ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட். பாயிண்ட் புரியுதா? அடுத்த ஃபோர்த் எக்ஸாம்பிள், சோடியம் பதிலா சில்வர் சைனைடு KgCl. பெரும்பாலும் ஒரு அல்கலி நெட் மெட்டல் ஒரு நான் அதாவது என்னது p பிளாக் எலிமெண்ட்ஸ் கூட சரிங்களா இன்டராக்ஷன் இருந்தா அது அயானிக். இது ஆல்ரெடி என்னது d பிளாக் எலிமெண்ட்ஸ். இந்த பாண்ட் வந்து கோவலன்ட் பாண்ட். இந்த பாண்ட் வந்து என்னது, ஆனா இது வந்து ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட் கிடையாது. ஏன் ஒவ்வொருத்தரும் ரீசன் அப்படி வந்துட்டே இருக்கு. இப்போ இந்த பாண்ட் வந்து இது பியூர்லி இது என்னது ஆல்கலி மெட்டல்ஸ். ஆல்கலி மெட்டல்ஸ்க்கு ஒரு p பிளாக் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த பாண்ட் வந்து என்ன பாண்ட் அயானிக் பாண்ட். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இது p பிளாக்ல இருக்கக்கூடிய பாண்ட். இந்த பாண்ட் வந்து கோவலன்ட் பாண்ட் தான். இந்த பாண்ட் வந்து என்னது கோவலன்ட் பாண்ட். ஒரு மெட்டல் டைரக்ட்லி இன்டராக்ட் வித் தி கார்பன். இந்த பாண்ட் என்ன பாண்ட் கோவலன்ட் பாண்ட். ஆனா இது என்ன இல்ல ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட். ஏன் இதுக்கு C triple bond N அப்படிங்கிறது என்ன லிகண்ட் இல்ல ஆர்கானிக் லிகண்ட் இல்ல, இட் இஸ் கால்ட் இன்ஆர்கானிக் லிகண்ட். என்ன லிகண்ட் இன்ஆர்கானிக் லிகண்ட். என்ன லிகண்டா இருக்கணும் ஆர்கானிக் லிகண்டா இருந்தா தான் அது ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரி. அப்ப சோடியம் சயனைடு இல்ல, சோடியம் சயனைடுக்கான ரீசன் வேற, சில்வர் சயனைடுக்கான ரீசன் வேற. சோடியம் சயனைடுல சோடியத்துக்கு சயனைடுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங் அயானிக் பாண்டிங். அப்ப அந்த பாண்டிங் நேச்சர் அடிபட்டு போயிடுது. சில்வர் சைனைட்ல சில்வருக்கு சைனைடுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங் என்ன பாண்டிங் கோவலன்ட் பாண்ட் தான். ஆனா லிகண்ட் என்ன லிகண்ட் இன்ஆர்கானிக் லிகண்ட். ஆர்கானிக் லிகண்டா இருந்தா தான் மெட்டலுக்கு லிகண்டுக்கு இருக்கக்கூடிய லிகண்ட் என்னவா இருக்கணும் ஆர்கானிக் லிகண்டா இருந்தா தான் அது ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட். இது என்ன இல்ல இட் இஸ் நாட் a ஆர்கனோமெட்டாலிக். அப்ப நாலு செக்ஷன் கண்டினியூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மெட்டல் அண்ட் லிகண்டுக்கு இருக்கக்கூடிய பாண்ட், அந்த லிகண்ட் they can act as ஆர்கானிக் லிகண்ட். ஃபர்ஸ்ட் மெட்டலுக்கு லிகண்டுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங் என்னவா இருக்கணும் கண்டிப்பா கோவலன்ட் பாண்டா இருந்தா தான் இட் இஸ் கால்ட் தி ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட். டூரிங் தி கோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ரியாக்ஷன் நடக்கும்போது சம் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணா, சம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணா மெட்டலுக்கு இட் இஸ் கால்ட் தி ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வில்கின்சன் கேட்டலிஸ்ட்.
பில்ட் செல் பாயிண்ட் புரியுதா? அப்போ கோவலன்ட் பாண்ட் அப்படிங்கிறது மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு மெட்டலுக்கு லிகாண்டுக்கு இருக்கக்கூடிய லிகாண்ட் ஆர்கானிக் லிகாண்டா இருக்கும். லிகாண்ட் என்னவா இருக்கணும்? கண்டிப்பா ஆர்கானிக் லிகாண்டா இருந்தா தான் இட் இஸ் கால்ட் ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட். சரிங்களா? ஸ்பெஷல் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போனைல் அண்ட் நைட்ரோசில். அடுத்த ஸ்பெஷல் கேஸ் என்னது? ஒரு மெட்டல் connected to the C triple bond carbonyl system. அதே மாதிரி ஒரு மெட்டல் connected to the nitrosyl system. இந்த நைட்ரோசில் இது கார்போனைல். இது ரெண்டு ஸ்பெஷல் கேஸ். அதோட நேச்சர் இல்ல அப்படினாலே இதுவா இருக்கணும். அதுக்கான ரீசன் என்ன? இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சிமிலர் டு தி ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட். சரிங்களா? இதனுடைய கேரக்டர் எப்படி இருக்கு? ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்டுக்கான கேரக்டர் மாதிரி இருக்கு. பட் கேரக்டர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அந்த பாண்டிங் நேச்சர் கோவலன்ட் பாண்டா இருக்கணும், ஆர்கானிக் லிகாண்டா இருக்கணும். CO அப்படிங்கிறது லிகாண்ட் இல்ல, ஆர்கானிக் லிகாண்ட் இல்ல. பட் என்ன வாக் பண்ணுது? இது ரெண்டு ஸ்பெஷல் கேஸ். இது கார்போனைல் அண்ட் நைட்ரோசில். இது ரெண்டு ஸ்பெஷல் கேஸ். இதனுடைய கேரக்டர் சிமிலர் டு தி ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட். சோ இது என்ன வாக் பண்ணுது? ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்டா ஆக்ட் பண்ணுது. ரிமைனிங் இருக்குறத நம்ம செக் பண்ணுவோம். கார்போனைலுக்கு நைட்ரோசிலுக்கு என்ன பண்ண தேவையில்லை. இது ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்டா நீங்க கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. அது 100% ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட் தான். ஏன்னா அதுக்கான மெட்டல் காம்ப்ளெக்ஸ் FeCO5, NiCO5, சரி, ருதீனியம், ஆஸ்மின், இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கு. கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் இருக்கு, நைட்ரோசில் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஆர்கானோமெட்டாலிக்ல அதிகமாக ஸ்டடி பண்ணக்கூடியது இந்த கார்போனைல் அண்ட் நைட்ரோசில். இதுதான் நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து क्वेश्चनல கேட்கக்கூடிய. சரிங்களா? அப்ப டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் அண்ட் லிகாண்ட் என்னவா இருக்கணும்? லிகாண்ட் ஆர்கானிக் லிகாண்டா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னவா இருக்கணும்? ஒரு மெட்டல் அண்ட் லிகாண்ட் இருக்கக்கூடிய பாண்டிங் என்னவா இருக்கணும்? கோவலன்ட் பாண்டா இருக்கணும். சம் ரியாக்ஷன் வந்து கேட்டலிஸ்ட் வந்து ஆர்கானோமெட்டாலிக் ரியாக்ஷனை ஆக்ட் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா டூரிங் த கோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். அப்படின்னா இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது சம் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸை மெட்டலுக்கு ப்ரொவைட் பண்ணுது பர்டிகுலர் சர்ஃபேஸ் ஏரியாவில். ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவில் ஹைட்ரோஜனேஷன் மாதிரியான ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த பாண்டிங்கை கியூப் பண்ணி என்னவா கிடைக்குது? ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்னால ஈத்தேன், ப்ரோபேன் அந்த மாதிரியான காம்பவுண்ட் வந்து கிடைக்குது. அது என்னவா ஆக்ட் பண்ணுது? ஆர்கானிக் லிகாண்டா ஆக்ட் பண்ணுது. தே கேன் ஆக்ட் அஸ் ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட். நீங்க புக்ல ஒரே ஒரு லைன் தான். ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்னா ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்னன்னா the metal interacts with the organic ligand. It is called the organometallic compound. It is called the organometallic பாயிண்ட். புரியுதா? சரிங்களா? இதுக்கப்புறம் வரதான் நம்ம ஒவ்வொன்று ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனுக்காக. ஏன்னா சில டைம்ல வந்து சயனைடு இருக்கு. சரிங்களா? சயனைடு வந்து ஆர்கானோமெட்டாலிக், சோடியம் சயனைடு, பொட்டாசியம் சயனைடு, ஏதோ ஒரு சயனைடு கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ அந்த சயனைடு வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். இப்போ 4 காம்பவுண்ட் கொடுக்குறாங்க. அந்த 4 காம்பவுண்ட் சோடியம் சயனைடு ஒன்று இருக்கு. இது ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட் நம்ம பார்த்து என்ன சொல்லுவோம்? ஒரு மெட்டல், அந்த மெட்டல் டைரக்டா கார்பன் கூட இருக்கு. அப்படி கார்பன் கூட இருந்தா அது என்ன இல்ல? ஆர்கானோமெட்டாலிக் கெமிக்கல் சொல்லணும். பட் என்ன இல்ல? அது ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட் கிடையாது. ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்னா அந்த பாண்ட் என்னவா இருக்கணும்? கோவலன்ட் பாண்டா இருக்கணும். சரிங்களா? அப்ப கோவலன்ட் பாண்ட் கிடையாது. அது என்ன பாண்ட்? அயானிக் பாண்ட். சில்வர் சைனைடு இருக்கு. இதுவும் மெட்டல், இதுவும் கார்பன், இது கோவலன்ட் பாண்ட் தான். பட் லிகாண்ட் என்ன? லிகாண்ட் இல்ல, ஆர்கானிக் லிகாண்ட் இல்ல, இட் இஸ் இன்ஆர்கானிக் லிகாண்ட். சோ ரெண்டு கேसेसலயும் சைனைடு அப்படினு ஜெனரலா சொல்லும்போது என்ன இல்ல? ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் கிடையாது. ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் நீங்க வேணா எடுத்து புக்ல செக் பண்ணி பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஏரியா. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் தெளிவா தெரியணும். சரிங்களா? அந்த டெஃபினிஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு புக்கில் தெரிஞ்ச அந்த ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் தெரிஞ்சா போதும் பண்றேன். இதை உங்களுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரிங்களா? மெட்டல் interacts with the organic compound. It is called the organometallic compound. மெட்டல் ஆர்கானிக் காம்பவுண்ட் படிச்சா மென்ஷன் பண்ண போதும். இதுதான் ஆர்கானோமெட்டாலிக்கான டெஃபினிஷன். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணுறது. எலக்ட்ரான் கவுண்டிங் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம்